மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அந்தமான் அருகே 20ஆம் தேதி பார்க்கலாம். காற்று நிலையாக தான் இருக்கிறது. காற்றினுடைய அளவை பார்க்கலாம், 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. அடுத்தது 21ஆம் தேதி பாருங்க. அந்தமானுக்கு கீழே இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பூர் அருகே இது உருவாவதை நம்ம பார்க்க முடிகிறது. 21ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைகிறது. இப்போது இது மேலடுக்கு சுழற்சி, அதாவது நாளை மறுதினம் அதனுடைய மையம் கரு உருவாக தொடங்குகிறது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்தடுத்து உருமாறி தாழ்வு பகுதியாக மாறி தாழ்வு மண்டலமாக, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாற இருக்கிறது அப்படின்றாங்க. 22ஆம் தேதி பார்க்கிறோம். 22ஆம் தேதி வங்கக்கடல்ல அது எப்படி இருந்து வருதுன்னா கீழே இருந்து வருகிறது, அதாவது மேற்கு வடமேற்காக. சோ கீழே இருந்து இது வரப்போகிறது. பொதுவாக புயல்கள் இங்கே உருவாகி இப்படி வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது வடமேற்காக கீழிருந்து மேலாக இந்த புயலானது, அதாவது புயலுக்கு முந்தைய நிலை வரை இது உருவாகும் அப்படின்றாங்க. சிலர் புயல் அப்படின்னு சொல்றாங்க. தனியார் வானிலை ஆர்வலர்கள் குறிப்பிடத்தக்கது. சோ இப்போது 23ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிவிடும். அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல இது அடுத்த நிலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இது தீவிரமடையும் என்று பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமடைகிறது. சோ அப்போது இலங்கைக்கு தென்கிழக்கே அது இருக்கும். தொடர்ந்து அது பயணிக்க போகிறது. 24ஆம் தேதிக்கு அடுத்து 25ஆம் தேதி பாக்குறீங்க. 25ஆம் தேதி மையப்பகுதிக்கு வந்து விடுகிறது. 25ஆம் தேதியே தீவிரமடைந்து விடுகிறது. இப்போது காற்று எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, காற்று 50 கிலோமீட்டர் வேகத்துல வீச தொடங்கும். எங்கே அப்படின்னா இலங்கை அருகே தமிழகத்துடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை, குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற டெல்டா பகுதிகளில், அந்த எட்ஜ் போல மூக்கு போல இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று தீவிரமாக இருக்கும். 24ஆம் தேதி 25க்கு அடுத்து 26ஆம் தேதி இன்னும் அது நெருங்கி வந்து விடுகிறது. 26ஆம் தேதி நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். 23ஆம் தேதியே நமக்கான இந்த காற்று ஒருபுறம் இருந்தாலும், அதாவது இங்க 23ஆம் தேதி உருவாகி 24, 25, 26 இந்த நாட்கள்ல நமக்கு மழை இருக்கும் அப்படின்றாங்க. சோ மழையையும் நாம் பார்த்து விடுவோம் காற்றோடு. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து திங்கள், செவ்வாய், புதன் நமக்கு தீவிர ஒரு மழை இருக்கும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான மழை இலங்கைக்கு கிடைக்கும். நமக்கு சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை, அதாவது இந்த எட்ஜில நமக்கு மழை கிடைக்க தொடங்கும். எப்போ? 26ஆம் தேதி. சோ 26ஆம் தேதி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி ரெட் அலர்ட். திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டனர். இதேபோல நெல்லை, தூத்துக்குடி, திருவாரூர், நாகை, சேலம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கடலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தஞ்சை, திருச்சி, ராமநாதபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.